குறுங்குடியில் முகிலை மூவா மூலகம் கடந்த பால் முதலாயன அளப்பரி ஆரமுதை கிளி அப்படி சேவாகாலம் பண்ண மாட்டேங்கிறது. திருமங்கியாழ்வார் இங்க மயக்கமா விழுந்திருக்கார். முதல் வார்த்தை சொல்லிட்டு முளைக்கதிரைன்னு விட்டு கிட்டக்க போய் இப்படி தலையை திருப்பி முகத்தை பார்க்கறதான். இந்த ஒரு சொல்லு இவருடைய உயிரை மீட்டு கொடுத்துருத்தா இல்லை இன்னும் மயக்கமாத்தான் இருக்காரா? ஒன்று சலனமே இல்லை. ரெண்டாம் சொல்றது குறுங்குடியுள் முகிலை கிட்டக்க போய் பார்க்கறது எழுந்துனுட்டாரான்னு. எதற்கு சொல்லி முடிச்சுட்டு பார்க்க கூடாதான்னா, ஒன்று அப்பப்ப தன் ஆச்சாரியன் எழுந்துனுட்டாரான்னு பார்க்கணும்னு கிளிக்காசே. ரெண்டாவது எழுந்துனுட்டார்னா இந்த அதிக பிரசங்கம் நாம பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நிறுத்தி விடலாம் போது இத்தோட இல்லைன்னா நான் பேசிட்டே என்ன இருக்கணும்? ஆச்சாரியன் சன்னிதானத்துல நாம் வாய் திறந்து பேசலாமா? நமக்கு என்ன யோக்கியத்தை அப்படின்னு கிளி புரிஞ்சுட்டு ஒண்ணுனா பார்க்கறது. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமான் தான் அடங்கமேய வந்தனன் என்னும் ஒரு திவ்ய தேசத்து பேரையா சொல்லி சொல்லி பார்க்கறது. ஆனா திருமங்கியாழ்வார் இடத்துல சலனம் காணும். பாட்டு போக போகத்தான் மெதுவா உயிர் திரும்பி வருது. மரதகத்த திருத்தண்டாவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு கிளி சொல்றத கேட்கிறார் பரகால நாயகி. பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன், நான் வளர்த்த பயனை பெற்றேன். உனக்கு கிளியே தயிர் பழம் சோறு பால் கொடுத்தேனே, எதுவுமே வீணா போயிடலப்போ, நீ நன்னா திருப்பி சொல்லிட்டியே. வைக்காத உடனே கேண்டார். தன் உயிரை மீட்டு கொடுத்ததற்கு நன்றி சொல்லுகிறாரா? தன் உயிரை மீட்கிறதுக்கு தான் கிளியை வளர்த்தாரா திருமங்கியாழ்வார்? இல்லை இல்லை, உயிர் மீட்கப்பட்டது தன்னடையே நடந்தது, அவ்வளவுதானே தவிர திருநாமத்தை சொன்னத்தை கிளியே திருப்பி சொல்லிட்டப்பார். ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் கேட்டுக்கிறார். ஆச்சாரியனுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சொன்ன சொல் மாறாமல் வரியடைவே தப்பில்லாமல் வேற எதற்கும் புகழுக்கு ஆசைப்படாமல் திரும்ப சொன்னானா, இது ஒன்றைத்தான் ஆச்சாரியன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த கிளி அதே போல தப்பில்லாம திரும்பி சொல்லிட்டோ இல்லையோ, திருமங்கியாழ்வார் பகு திருப்தி. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, உன்னை